ஆமாம், அது என்ன வேறு ஸ்டேட் ஆள் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறாரு அన్న வார்த்தை உன் வாய்க்கு எதுக்கு வரும்? தப்பு தானே அது. ஏன் இந்தியாவில் தானே பிறந்த நீ பாகிஸ்தானில் பிறந்துட்டியா? இல்லை வந்த ஆளுங்க என்ன பாகிஸ்தானில் பிறந்து இங்கே வந்து இந்தியாவில் வேலை செய்கிறாரு? இந்தியா நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்றான்னு சொல்லுவார்ல, சின்ன வயசுலேருந்து நம்ம புக்கில் எல்லாம் படிக்கிறவன்ல. அப்போ இந்தியாவில் இருக்கிற ஆளுங்கள் வந்து எங்கே போயின்னா வேலை செய்யலாம். அது என்ன உங்கள் ஸ்டேட்டு எங்கள் ஸ்டேட்டு, உங்கள் லாங்குவேஜ் எங்கள் லாங்குவேஜ்னு பிரிக்கிறது? சாப்பாட்டுக்காகி எங்கன்னா வந்து போய் வேலை செய்வார். அதோடு இந்தியா மக்களோட ஒரு இது. அது நீ வந்து பிரிச்சுட்டு தனியாள் இவன் தனியாள், அவன் லாங்குவேஜ் வேறு, அவன் வந்து வெள்ளைக்காரன் இவன் வந்து பிளாக்காரன், இதெல்லாம் வந்து சொல்கிறது தப்பு தானே இது. உனக்கு என்ன அறிவு இருக்கிற நாய்? நீ வந்து உன் வேலை நீ மூடிட்டு செஞ்சு போயிடணும். அதெல்லாம் விட்டுட்டு அத்த ஆளுகள் குறை சொல்கிறதுக்கு நீ யார்? ஃபஸ்ட்டு நீ அந்த கம்பெனிக்கு இல்லை அந்த சம்ஸ்தாவில் வேலை செய்கிற ஒரு இடத்துல ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஆகிருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகிருக்கலாம், இல்லை வேறு எதுனா இருக்கலாம். அதில் வந்து நீ ஒரு வேலைக்கார, நீ ஒரு சம்பளத்துக்காக தான் வேலை செய்கிற. அப்போ நீ மூடிட்டு உன் சம்பளம் எவ்வளோ வருதோ அவ்வளோ வாங்கிட்டு ஜேபில் போட்டு போயிடு. அப்படி இல்லாமல் அவன் வந்து தனிப்பட்ட ஆள், அவன் எங்கேருந்தோ வந்தான், அவன் லாங்குவேஜ் வேறு, அவன் வந்து இங்கே வேலை செய்யக்கூடாது, இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு நீ யார்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேலை என்ன, நம்ம வந்து மூடிட்டு நம்ம வேலை நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அத்து ஆளுகளை பற்றி குறை சொல்லக்கூடாது. லாங்குவேஜ் பிளட்டு பற்றி இதெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடாது. அவன் என்ன சாப்பிடுத்த உனக்கு என்ன, அவன் வந்து என்ன துணி போட்டு சுற்றித உனக்கு என்ன, உனக்கு சம்மந்தமே கிடையாதுல்ல. அவன் வந்து அவன் வேலை அவன் செஞ்சுக்க போகிறான். அவன் தாராளமாக வந்து 1000 கிலோமீட்டர் தாட்டி வந்து இங்கே வேலை செய்கிறான். எதுக்கு வேலை செய்கிறான்? அவன் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கிறதுக்கு. அவன் வந்து எல்லாரும் நீ விட்டு இங்கே வேலை செய்கிறா, செஞ்சு போயிட்டோம். அவன் காசு அவன் எடுத்துக்கு போயிடுறான். அவன் வேணா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு பங்கு கேட்டானே, உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்து அதை நான் உன்னை வந்து கேட்டானே வந்து இல்லை, அவன் வந்து அவன் சம்பாதிச்சுக்கு அவன் போகிறான். அப்படிப்பட்ட ஆளுங்களை வந்து நீ ஏன் வந்து விமர்சனம் பண்ணணும்? உனக்கு அறிவு இருக்க, உன்னை செருப்போல் அச்சா கூட உனக்கு புத்தி வராது. நீங்கள் வந்து திரும்பவே மாட்டீங்க. எதுக்குன்னா நீங்கள் அறிவு கிடையாது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து சோறு சாப்பிடல, அதனால் வேறு எதனா சாப்பிட்டு இருக்கலாம் நீங்கள். அதனால் வந்து எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்னொரு ஆள் விமர்சனம் பண்ணும்போது ஒரு விரல் வந்து காட்டும்போது 4 விரல் வந்து நம்ம சைடில் திரும்பி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், மூடிட்டு உன்னோட வேலை மட்டும்தான் நீ பார்த்துட்டு போயிடணும்.